ஸோ நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்டடா இருக்கோம்னா அது நம்மளுக்கு பக்கத்திலே இல்லாம அதுல இருந்து நம்ம கொஞ்சம் தூரமா தள்ளி இருக்கணும். ஸோ நம்ம ஸ்மோக்கிங் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க பாக்கெட்லயே வந்து சிகரெட்ஸை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்நேரமும் உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும்னு அந்த இன்ஸ்டிங் வரும்போது நீங்க டக்குன்னு எழுந்திரிச்சு போய் ஸ்மோக் பண்ண போயிடுவீங்க. இதுவே நீங்க உங்க பாக்கெட்ல எதுவும் வச்சிருக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணும்போது நீங்க டிலே பண்ண ட்ரை பண்றீங்க, உங்க மைண்டை டைவர்ட் பண்றீங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ஸ்மோக் பண்ணணும்னு தோணுதுன்னா நீங்க எந்திரிச்சு போயே ஒரு கடையில போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கும். அப்படி அதிகமான எஃபர்ட் போடணும்னு இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம அதை வந்து தவிர்ப்போம். சரி வேண்டாம், இப்பதான் நம்ம போயிட்டு வந்தோம், அரை மணி நேரம் கூட ஆகல, மறுபடியும் இன்னொரு தடவை அவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பண்றதுக்கு அவாய்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன்ல வந்து ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணலாம், அவங்க டெய்லி வீட்டுக்கு போற ரூட்ல ஒரு கடை இருக்கு, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து வாங்கணும்னு ட்ரிகர் ஆகுது, வாங்கி ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ரூட் அவாய்ட் பண்ணிட்டு வேற ரூட் எடுத்து அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன விஷயத்துக்கு அடிக்டடா இருக்கோமோ அந்த விஷயத்துல இருந்து நம்மளே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் அதை நம்ம பண்ணாம அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை ஆச்சும் பண்ணுவோம்.